வரலாறுகள் மறக்க முடியாதவை, மறக்கப்பட முடியாதவை. அவ்வாறான ஒரு வரலாற்று பொக்கிஷம்தான் இந்த யாழ் நூலகம். இந்த யாழ் நூலகத்தின் முன்பாகவே நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு இனம் சார்ந்த வரலாற்றை பறைசாற்றுகின்ற இவ்வாறான வரலாற்று நினைவுகள் காலங்கள் கடந்து கடத்தப்பட வேண்டியவை. அவை கடத்தப்படுகின்ற போது, குறிப்பாக ஒரு இனம் சார்ந்த வரலாறுகள் கடத்தப்படுகின்ற போது அவை உண்மையான வரலாறுகளாகவும் உண்மையில் என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் சரியான வரலாறுகளாகவும் அவை கடத்தப்பட வேண்டும். குறிப்பாக பக்கச்சார்பற்ற வரலாறுகளாக கடத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த யாழ் நூலகத்தை பார்ப்போமாக இருந்தால், யாழ் நூலகம் என்பது தமிழ் மக்களுடைய கருவூலமாக, அறிவின் கருவூலமாக, தென்னாசியாவிலேயே ஒரு தலைசிறந்த நூலகமாக காணப்பட்டது. இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக சிங்கள மக்கள் வாழ்கின்ற போதிலும் அறிவாற்றலிலே இந்த நாட்டை ஆளுகின்ற, இந்த நாட்டை கட்டுப்படுத்தும் வலுக்கு கொண்டவர்களாக ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு இந்த நூலகம் ஒரு கருவூலமாக விளங்குகின்றது என்பதை உணர்ந்து கொண்ட சிங்கள மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேரினவாத சிந்தனையாளர்கள், குறிப்பாக அன்றைய அரசாங்கத்துக்குள் இடம் பிடித்திருந்த பேரினவாத சிந்தனையாளர்கள், பேரினவாதிகள் தங்களுடைய காடையர்களை ஏவிவிட்டு இந்த யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 45 வருடங்கள் கடந்து செல்கின்றன. 1981ஆம் ஆண்டு, இன்றைக்கு 45 வருடங்களுக்கு முன்னர் மே மாதம் 31ஆம் தேதி சிங்கள காடையர்களினால் இந்த யாழ் நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. சுமார் 90,000க்கு மேற்பட்ட நூல்கள், ஓலைச்சுவடுகள், தமிழர்களுடைய வரலாற்றையும் தனித்துவங்களையும் வெளிப்படுத்தும் வகையிலே அமைந்திருந்த அந்த பொக்கிஷங்கள் அழித்து சாம்பலாக்கப்பட்டன. இந்த அநியாயத்தை மறந்து விடுவதற்கோ கடந்து செல்வதற்கோ ஈழத்தமிழர்கள் யாருமே தயாராக இல்லை. இந்த நூலகத்தின் அழிவு தொடர்பில் இவ்வாறான ஒரு வரலாறு இருக்கின்றது என்று சொன்னால், பேரினவாத சக்திகளால் காடையர்களை பயன்படுத்தி எரித்து நாசமாக்கப்பட்ட இந்த யாழ் நூலகத்தை மீள கட்டியெழுப்பியதிலும் இதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு, எதிர்கால சந்ததியினர் புரிந்து கொள்ள வேண்டிய வரலாறாக அது இருக்கின்றது. 1994ஆம் ஆண்டு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தங்களுடைய நாடாளுமன்ற அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்திருந்தது. சுமார் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட மக்களின் பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தார்கள். தோழர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலே நாடாளுமன்றம் சென்ற அந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இளைஞர்களாகவும் அதேவேளை இனத்தின் மீது பற்றுறுதி கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். இந்த இனம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஈழத்தமிழர்கள் இந்த மண்ணிலே, தங்களுடைய பாரம்பரிய மண்ணிலே, தாயக பிரதேசத்திலே வலுவாக பலமாக சந்ததிகள் கடந்து வாழ வேண்டும் என்ற ஆத்மார்த்தமான விருப்பத்தோடு அந்த நாடாளுமன்ற பிரவேசத்தை மேற்கொண்டிருந்தார்கள். எமது இனத்தை யார் அளித்தார்களோ, எமது இருப்பிடங்களை, எமது வாழ்விடங்களை, எமது அறிவின் கருவூலங்களை யார் அளித்தார்களோ அவர்களுக்கூடாகவே அவற்றை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு அவர்கள் அந்த நாடாளுமன்ற பயணத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அதன் வெளிப்பாடாக பேரினவாத சக்திகளால் அளிக்கப்பட்ட இந்த யாழ் நூலகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அழுத்தங்களை, நிர்பந்தங்களை அன்றைய சந்திரிகா அம்மையார் தலைமையிலான அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள். யார்தான் இந்த நாட்டிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல் என்பதை அடிப்படையாக கொண்டு அடுத்த தேர்தலிலும் தாங்களே இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த நாட்டின் அரசாங்கத்தை கையகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலோடு ஆட்சி நடத்துகின்ற அரசாங்கங்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற அபிவிருத்தி நிதிகளையும் வாய்ப்புகளையும் தங்களுடைய வாக்கு வங்கிகளை பலப்படுத்துவதற்காக தென்னிலங்கையிலே வாழ்வாதார திட்டங்களையும் அபிவிருத்தி திட்டங்களையும் மேற்கொண்டு தங்களுடைய வாக்கு வங்கிகளை வலுப்படுத்துவதற்கே விரும்பும். அது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல். அவ்வாறான சிந்தனைகளுக்கும் மத்தியில் எங்களுடைய பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், எங்களுடைய வாழ்விடங்கள் மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும், எங்களுடைய தாயக பிரதேசத்தினுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், எங்களுடைய மக்களும் ஏனையவர்களைப் போன்று கௌரவமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முன்னெடுத்த வேலை திட்டங்கள், அழுத்தங்களின் பயனாகத்தான் இந்த யாழ் நூலகம் 90களின் இறுதியிலே மீண்டும் அதே இடத்திலே புத்துயிர் பெறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்திலே அளிக்கப்பட்ட இந்த யாழ் நூலகம் அழிவின் சின்னமாக இருக்க வேண்டுமே தவிர மீண்டும் புத்துயிர் கொடுக்கக்கூடாது என்று சிலர் முயன்றார்கள். இருந்தாலும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இது அழிவின் சின்னமல்ல, எங்களுடைய அறிவின் சின்னமாக மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும், அது எங்களுடைய எதிர்கால சந்ததி வலுவான வாழ்வியலை இந்த மண்ணிலே மேற்கொள்வதற்கும் வழிவகுக்கும் என்ற சிந்தனையோடு எதிர்கொண்ட சவால்களை எல்லாம் கடந்து இந்த நூலகத்தை மீளக் கட்டி அமைக்கின்ற ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்.
அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வந்த காலங்களிலே கேபினெட் அமைச்சராக அங்கம் வகிப்பதற்கு தனதுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களெல்லாம் யாழ் நூலகத்தினையும் அதனுடைய உட்கட்டுமானங்களையும் அதனுடைய செயற்பாடுகளையும் வலுப்படுத்தும் வகையிலே பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமன்றி யாழ்ப்பாணம் மாநகர சபை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த காலங்களிலே இந்த யாழ் நூலகத்தை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்று ஆட்சி மாறிவிட்டது, அதிகாரத்திலே இல்லை. இவ்வாறான சூழலிலும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிற்கு செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்திலே என்ன சொல்லப்பட்டிருந்தது? அந்த கடிதத்திலே யாழ் நூலகம் தற்காலத்திற்கேற்ற முறையிலே கணனிமயப்படுத்தப்பட்டு டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டு இங்கே இருக்கின்ற நூல்கள் அனைத்தையும் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் பயன்படுத்தும் வகை செய்யப்பட வேண்டும், அதற்கான சாத்தியப்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிடம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்வைத்திருந்தார். அந்த வகையிலே 2025ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டிலே யாழ் நூலகத்திற்கான நிதி ஒதுக்கீடாக 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இன்று காட்சியளிக்கின்ற யாழ் நூலகம் என்பது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சிந்தனையின் அடிப்படையிலே யார் எங்களுடைய தேசத்தை அளித்தார்களோ, யார் எங்களுடைய அறிவின் கருவூலத்தை அளித்தார்களோ அவர்கள் ஊடாகவே மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற உள்ளார்ந்த சிந்தனையின் அடிப்படையிலும் அழிவின் சின்னமாக இவை இருக்கக்கூடாது, எங்களுடைய மக்களுடைய அறிவின் சின்னமாக, எங்களுடைய மக்களின் எதிர்காலத்திற்கான ஆக்கத்தின் சின்னமாக இவ்வாறானவை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் உருவாக்கப்பட்ட விடயங்களில் ஒன்றாக இன்றைய யாழ் நூலகம் விழுந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே மகிழ்ச்சியான விடயம். இவ்வாறான சூழலிலே இந்த யாழ் நூலகம் மீள கட்டமைக்கப்பட்டது என்பது ஒரு கண்துடைப்பு என்று தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே அது வேதனையாகவும் நகைப்புக்கிடமானதாகவும் தான் இருக்கின்றது. அண்மையிலே ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இணைந்து முன்னெடுத்த இராணுவ நடவடிக்கை காரணமாக ஈரான் தேசம் அழிந்து கிடக்கின்றது. அந்த ஈரான் தேசத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான நிதியுதவியை நஷ்ட ஈடாக அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளும் அதற்கு உதவி வழங்கிய மத்திய கிழக்கு நாடுகளும் வழங்க வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை, ஒரு நிபந்தனையை ஈரான் வழங்கி இருக்கின்றது. ஈரானின் அந்த நிபந்தனையை சிலாகித்து பேசுகின்ற நமது அரசியல் விமர்சகர்கள், ஊடக நண்பர்கள் எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய அறிவின் கருவூலங்களையும் யார் அளித்தார்களோ அவர்களுக்கு கூடாகவே அவற்றை மீள கட்டி எழுப்ப வேண்டும் என்ற சிந்தனையோடு முன்னெடுக்கப்பட்ட காரியங்களை ஒரு கண்துடைப்பு நாடகமாகவும் ஒரு சரணாகதி அரசியல் என்றும் விமர்சனம் செய்வது உண்மையிலேயே வேதனைக்குரிய விடயம். ஆக இந்த இடத்திலே நாங்கள் பெருமையுடன் சொல்கின்றோம், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அதன் தலைவர் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறைகளுக்கு கிடைத்த வெற்றிகளுள் இந்த யாழ் நூலகம் ஒன்றாக இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொண்டு இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்துக் கொள்கின்றோம். நன்றி.